காட்டில் பரவசமா வீசும் காற்றோட நீங்க எல்லோரும் கேட்கப் போறது ஒற்றுமையின் பொன்னான பாடத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதக் கதை. சிங்கரசனின் காட்டில் அழகான ஒரு பெரிய காடு. அங்கே ஒரு புத்திசாலியான சிங்கம் ராஜாவா ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்தது. ஆனா அந்த காட்டுல இருந்த மிருகங்களுக்கு ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமையே இல்ல. சிறு விஷயத்துக்கே சண்டை, தனித்தனி வாழ்கை. இதெல்லாம் பார்த்த சிங்கராஜாவுக்கு மனசுல பெரிய கவலை. எப்படியாச்சும் இந்த காட்டுல நட்பு உருவாக்கணும், அப்பதான் நாம நிம்மதியா ஆட்சி நடத்த முடியும். இன்னும் சிங்கம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வரலாறே மாறப்போற ஒரு செய்தி வந்துச்சு. காட்டுல எல்லாரும் தண்ணி குடிக்கிற பொது நீரோடைய ஒரு பெரிய பாம்பு கூட்டம் வந்து ஆக்கிரமிச்சிருச்சான். கோபம் கொண்ட சிங்கம் நீரோடைக்கு போய் பார்த்தது. ஆஹா, பாம்புகள் பாதையில படுத்துக்கிட்டு ஒரு மிருகத்தையும் தண்ணி குடிக்க விடல. சிங்கம் சத்தமா சொன்னது, இது பொது நீரோடை, யாருமே தனியா சொந்தம் கொண்டாட முடியாது, உடனே இங்கிருந்து போங்க. ஆனா பாம்புகள் சிங்கத்தையே கேட்கல. அதுவும் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தையே விரட்ட ஆரம்பிச்சுச்சுங்க. பல பாம்புகள் சேர்ந்து கடிக்க சிங்கம் தற்காலிகமா பின்வாங்கி போயிடுச்சு. இத கேட்ட யானைகள் கோபத்துல ஓடி வந்து பாம்புகளை மேல மிதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆயிரக்கணக்கில் இருந்த பாம்புகள் யானைகளே பயப்படுற அளவுக்கு எதிர்த்து அவங்களையும் பின்வாங்க வச்சுட்டாங்க. அடுத்தது கழுகுகள் பாம்புகளை பிடிச்சு தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன, பாம்பு கூட்டம் முடிஞ்சதே இல்ல. ஒண்ணு போனா 10 புதிய பாம்புகள் வந்துட்டாங்க. இந்த எல்லாத்தையும் ஒரு மரத்தடியில இருந்து நரிமந்திரி அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுச்சு. காட்டில மிருகங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா யாராலும் இந்த பாம்புகளை பிரச்சனை தீர்க்க முடியாது. உடனே நரி சிங்கத்தோட பேசி எல்லா மிருகங்களையும் ஒரு பெரிய கூட்டத்துக்கு வர வச்சது. உங்களுக்கு ஒற்றுமையே கிடையாது, அதனாலதான் வெளிக்காட்டிலிருந்து வந்த பாம்புகள் எல்லாரையும் திணறடிக்குது. நீங்கள் இப்படியே இருந்தா இந்த காட்டுக்கு நீங்கள் பயனில்லை. இத கேட்ட மிருகங்களெல்லாம் துக்கப்பட்டு, அரசே, நாங்க தவறாயிருந்தோம், இந்த காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஒற்றுமையா இந்த பிரச்சனை தீர்த்துக்கலாம்னு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. கழுதை சொன்னது, பாம்புகளுக்கு விஷமும் நிறைய எண்ணிக்கையும் தான் பலம். குரங்கு சொன்னது, ஆனா பாம்புகள் பயப்படுற ஒரே மிருகம் முள்ளம்பன்றி. நரி உடனே யோசிச்சது, முள்ளம்பன்றிங்கே சரியான ஆளை. கரடி முன்வந்து சொன்னது, எனக்கு ஒரு மூலிகை தெரியும், அது ரொம்ப விஷமானது, அத முள்ளம்பன்றியின் முட்களில பூசினா அவங்க பலம் பல மடங்கு ஆகிடும். யானைகள், குரங்குகள், கரடிகள், மான்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து விஷ மூலிகை சேமிச்சாங்க. யானைகள் அதை மிதிச்சு சாறு எடுக்க அது முள்ளமன்றிகளின் முட்களில பூசப்பட்டது. விஷம் பூசின முள்ளமன்றிகள் தன்னம்பிக்கையோட பாம்புகள் இருக்கும் நீரோடைய நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. பாம்புகள் அவங்கள சுற்றி வளையிட்டதும் முள்ளமன்றிகள் முட்களை விரிச்சாங்க. விஷமிகுந்த முட்கள் பட்ட பாம்புகள் இடமிடமா மயங்கி விழ ஆரம்பிச்சாங்க. அடுத்த நொடியில யானைகள் மயங்கிய பாம்புகளை மிதிச்சா, கரடிகள் பெரிய பாம்புகளை தள்ளி அடிச்சா, கழுகுகள் மேலிருந்து தாக்கினா, நேரத்தில் முழு காடு ஒற்றுமையோட நின்றது. தங்களை காப்பாத்திக்கன்னு பயந்த பாம்புகள் மெதுவா மெதுவா அந்த காட்டை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. பாம்புகள் போனதும் முழு காடும் மகிழ்ச்சியால் கலக்கியது. சிங்கம் பெருமையா சிரிச்சது. மிருகங்கள் அனைத்தும் ஒரே குடும்பம்னு உணர்ந்தது. அன்றிலிருந்து சண்டைகள் மறைந்து ஒற்றுமை மலர்ந்தது. இனிமேல் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவர்களின் ஒற்றுமை. குழந்தைகளேமா, எந்த பிரச்சனையும் ஜெயிக்கிற சக்தி ஒற்றுமையில தான் இருக்கு. அதுதான் இந்த காட்டும் இந்த கதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொன்னான பாடம்.